வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துடணும். எவ்வளோ அழகான இயற்கை காட்சி பாருங்கள். என்ன தான் நாடு நாடாக சுற்றணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை சுற்றினாவே போதும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகிய ரகசியங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி எப்படி செலவு பண்ணாமலே போகணுன்றது என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது. மறக்காம நினச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயோ, பேசிகிட்டே நம்ம எங்கே வந்ததே சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்திருக்குது இன்றைக்கி ஜலகம்பாறை. ஜலகம்பாறை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகான ஒரு இடம். போகும்போதே மான், கரடி அப்படின்னு சொல்லிட்டு சோரோவியம் வரைஞ்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் போன உடனே எங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்ட் என்னன்னா, அருவியில் தண்ணி வரல. இது என்னவோ மக்களை ஏமாற்றக்கூடாது, மேலே மோட்டர் வச்சு ஊற்றுன மாதிரி தான் இருந்தது. அதுலேயுமே நம்ம பசங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் வந்ததுக்கு குளிச்சுட்டு போயிடும்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வரும்போது இன்னொரு சோரோவியம் பார்த்தா அது அதை விட அழகாக இருந்தது. ஏன்னா தான் குட்டியோட மூங்கில் மரத்தை மேல்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. சரி, வந்ததுக்கு ஒரு வடையாவது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட வடை கேட்டதும் அது கூட குழி பணியாரத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வடை தான் அவ்வளோ அழகாக இருந்தது சாப்பிட்றதுக்கு.